அமெரிக்காவின் வெளியுறவு கொள்கையில் உள்ள மிகப்பெரிய முரண்பாடுகளை ஈரானின் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் அரக்சி தனது சமூக வலைதள பதிவின் மூலம் அம்பலப்படுத்தியுள்ளார். கடந்த சில மாதங்களாக இந்தியா ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்த வேண்டும் என்று அமெரிக்கா கடும் அழுத்தம் கொடுத்து வந்தது. ஆனால் ஈரான் மீது அமெரிக்கா போர் தொடுத்த 2 வாரங்களில் அதே அமெரிக்கா இந்தியா உள்ளிட்ட நாடுகளிடம் ரஷ்ய எண்ணெயை வாங்குமாறு கெஞ்சிக் கொண்டிருக்கிறது என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். கடந்த ஓராண்டாக எரிசக்தி துறையில் அமெரிக்கா செய்த அனைத்து அபத்தங்களையும் இந்த ஒரே ஒரு வாக்கியம் சுருக்கமாக விளக்குகிறது. இதன் பின்னணியை நாம் கவனித்தால் 2025ஆம் ஆண்டில் இந்தியா ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை தண்டிக்கும் விதமாக இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்தது. ரஷ்யாவின் 2 பெரிய எண்ணெய் நிறுவனங்கள் மீது தடைகளை விதித்ததுடன் தந்திரோபாய ரீதியாகவும் வர்த்தக ரீதியாகவும் இந்தியாவிற்கு அழுத்தம் கொடுத்தது. இதன் விளைவாக இந்தியா தனது ரஷ்ய எண்ணெய் இறக்குமதியை நாளொன்றுக்கு 2 மில்லியன் பேரல்களில் இருந்து 1 மில்லியன் பேரல்களாக குறைத்தது. இதற்கு மாற்றாக சவுதி அரேபியா மற்றும் ஈராக் போன்ற நாடுகளிடம் இருந்து ஹார்முஸ் நீரிணை வழியாக எண்ணெயை பெற இந்தியா முயன்றது. அப்பொழுது அமெரிக்காவின் நிதித்துறை செயலர் இந்தியாவை ஒரு சிறந்த நாடு என்று பாராட்டியதுடன் ரஷ்ய எண்ணெயை நிறுத்தியதற்காக வாழ்த்தினார். ஆனால் அமெரிக்கா ஈரான் மீது போர் தொடங்கியவுடன் ஹார்முஸ் நீரிணை மூடப்பட்டது. இந்தியா நம்பியிருந்த மாற்று எண்ணெய் வரத்து முற்றிலும் தடைபட்டது. இதனால் நாளொன்றுக்கு சுமார் 27 லட்சம் பேரல் எண்ணெய் இறக்குமதி பாதிக்கப்பட்டு சமையல் எரிவாயு தட்டுப்பாடு ஏற்பட்டு கச்சா எண்ணெய் விலை $100 தாண்டியது. உடனே அமெரிக்கா தனது நிலைப்பாட்டை மாற்றி இந்தியாவிற்கு 30 நாட்கள் சலுகை அளிப்பதாக கூறி மீண்டும் ரஷ்ய எண்ணெயை வாங்க அனுமதி அளித்துள்ளது. எந்த ரஷ்ய எண்ணெயை தடுக்க அமெரிக்கா ஓராண்டு கால போராடியதோ அதே எண்ணெயை இப்போது வாங்குமாறு வற்புறுத்துகிறது. அமெரிக்கா உருவாக்கிய போர் ஒரு தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியது. அந்த தட்டுப்பாட்டை போக்க இந்தியா மீண்டும் ரஷ்யாவை நாட வேண்டும் என்று அமெரிக்காவே இப்போது கேட்கிறது. அரக்சி அமெரிக்காவை மட்டுமல்லாது ஐரோப்பாவையும் கடுமையாக விமர்சித்துள்ளார். ஈரானுக்கு எதிரான போரை ஆதரிப்பதன் மூலம் ரஷ்யாவிற்கு எதிராக அமெரிக்காவின் ஆதரவை பெறலாம் என்று ஐரோப்பா நினைப்பது மிகவும் பரிதாபகரமானது என்று அவர் கூறியுள்ளார். இந்த போரினால் எண்ணெய் விலை உயர்ந்து ரஷ்யாவிற்கு பொருளாதார ரீதியாக பெரும் லாபம் கிடைக்கிறது. ரஷ்யாவை தனிமைப்படுத்த நினைத்த அமெரிக்காவின் நடவடிக்கைகளை தற்போது ரஷ்யாவை வலிமைப்படுத்தியுள்ளது. இதற்கிடையில் இந்தியாவுக்கான ஈரான் தூதர் முகமது ஃபதாலி இந்தியா ஈரானின் நெருங்கிய நண்பன் என்றும் இரு நாடுகளும் பொதுவான எதிர்காலத்தை கொண்டுள்ளன என்றும் தெரிவித்துள்ளார். போரில் ஈடுபடும் நாடுகளுக்கும் நடுநிலை வகிக்கும் நாடுகளுக்கும் இடையே ஈரான் தெளிவான வேறுபாட்டை காட்டுகிறது. இதன் காரணமாகவே மற்ற நாடுகளுக்கு கிடைக்காத பாதுகாப்பான போக்குவரத்து வசதி இந்திய எரிவாயு கப்பல்களுக்கு ஹார்முஸ் நீரிணையில் கிடைத்துள்ளது. சுருக்கமாகச் சொன்னால் ரஷ்ய எண்ணெயை தடுக்க ஒரு தடையை அமெரிக்கா உருவாக்கியது. பின்னர் அதே அமெரிக்கா ஒரு போரை தொடங்கி ரஷ்ய எண்ணெயை தவிர வேறு வழியில்லை என்ற நிலையை உலகிற்கு ஏற்படுத்தியது. இப்போது அதே தடையை நீக்கி தீர்வை விற்பனை செய்கிறது. ஆனால் இந்தியா ஆரம்பத்திலிருந்தே தனது எரிசக்தி தேவைகளை தனது தேசிய நலன்களின் அடிப்படையிலேயே முடிவு செய்தது. அமெரிக்காவின் 30 நாள் சலுகை என்பது இந்தியா ஏற்கனவே அறிந்த ஒரு உண்மையை அமெரிக்கா இப்போது ஒப்புக்கொள்வதையே காட்டுகிறது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பு என்பது பிற நாடுகளின் அனுமதியை சார்ந்தது அல்ல என்பதை இந்த நிகழ்வுகள் உறுதிப்படுத்துகின்றன.